ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாக ஒரு சிறப்பான ஒரு போதகர்களுடைய கூடுகையிலே இத்தனை முழுநேர பணியாளர்கள் மத்தியிலே தேவன் என்னை கொண்டு நிறுத்தியதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அரிய நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிஷப் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பாஸ்டர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு தூக்கு வேண்டாம், இன்றைக்கு எனக்கு தூக்கு வேண்டாம் சொல்லி ஒரு வாலிபன் நீதிபதியிடம் கதறுகிறான். யார் அந்த வாலிபன்? எதற்காக அவன் கதறுகிறான்? அவன் செய்த தவறு என்ன? அந்த வாலிபனுடைய பெயர் டஸ்டுவே சோமாராவ். என்ன பேரு? டஸ்டுவே சோமாராவ். அவன் ஒரு புத்த பிட்சு, இளம் வாலிபன், ஸ்ரீலங்கா பட்டணத்தை சேர்ந்தவன். அவன் செய்த தவறு என்னன்னா ஒரு கொலை. ஒரு கொலை. அது எப்படிப்பட்ட கொலை? நேருக்கு நேராக நின்று திட்டமிட்டு அவன் ஒருத்தரை கொலை பண்றான். அவன் கொலை செய்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய பிரதம மந்திரி சாலமன் பண்டாரநாயகா. சாலமன் பண்டாரநாயகாவை நேரடியாக சென்று சுட்டு கொண்டான் அந்த வாலிபன். ஏன் சுட்டு கொண்டான்னு பாத்தீங்கன்னா அந்த சாலமன் பண்டாரநாயகா கிறிஸ்தவ பின்னணியை உடையவர். அதனால இவர் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறார் என்று அநேகர் சொல்ல கேட்டு தன்னுடைய புத்த மதத்திலே வைராக்கியமாய் இருந்த அந்த வாலிபன் திட்டமிட்டு ஒரு நாள் அந்த மக்களை நேரடியாக சந்திக்கின்ற அந்த நாளிலே ஒரு ஆயுர்வேத ஆஸ்பத்திரி திறக்கணும்னு சொல்லி அதற்கான மனுவை கொண்டு செல்கிற நபராக போறார். போய் பிரதமரை பார்த்து தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் கொடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், கையில கொடுன்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து நேரடியாக இந்த பாயிண்ட் பிளான் சொல்லுவாங்க, நேரடியாக நின்று ஒரு திட்டமிட்டு அந்த பிரதம மந்திரியை கொலை செய்கிறார். அவர் ஒரே நோக்கம் என்னன்னா புத்த மதம் பரவ வேண்டும், இந்த கிறிஸ்தவ மதம் அழிய வேண்டும். இந்த நோக்கத்தோடு அந்த கொலையை செய்கிறார். சுற்றி இருக்கிற அவருடைய செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நபரை பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு போய் குற்றம் சாட்டப்படுகிறது. எல்லா ப்ரூஃப் இருக்கிறதுனால உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்திலே கிரியோனியர்கள் இவ்விதமாக வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிறைக்கு செல்கிறார்கள். சிறைக்கு போய் அவர்கள் வேத புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்ட அவன் எந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் இந்த செயலை செய்து இன்றைக்கு ஒரு நிம்மதியாக இருக்கிறேனோ இன்றைக்கு அதே வேத புத்தகம் என்னுடைய கையிலே வருகிறேன்னு சொல்லி வீசி எறிகிறான். தன்னுடைய அந்த ரூம்ல வீசி எறிஞ்சிட்டு அவன் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, போர் அடிக்குதுன்னு சொல்லி எடுத்து இந்த வேதத்தை அவன் பிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த வேதத்துல என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். எரேமியாவிலே ஒரு அழகான வசனம் நம்ம பார்க்கிறோம். 23:29 என் வார்த்தை அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டையை போலும் இருக்கிறது அல்லவா? இந்த அக்னி, இந்த சம்மட்டி அந்த கல்லான இருதயமுடைய அந்த மனிதனுடைய இருதயத்தை அடித்து நொறுக்குகிறது. தான் செய்த தவறை அவன் உணர்கிறான். தான் குற்றவாளி என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஐயோ, என்னுடைய குற்றத்திற்கு பாவம் நிற்கலையா என்று மீண்டுமாக தேடி இயேசுவிடம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். இப்பொழுது அவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூக்கு தண்டனையிலே அவன் கேட்கிறது ஒரே ஒரு காரியம் என்னன்னா ஒரு நாள் அவகாசம். ஒரு நாள் அவகாசம். அது எதுக்கு தெரியுமா? நான் ஞானஸ்தானம் எடுத்தவனாக நான் அங்கே போக வேண்டும். நான் பண்ணின தவறுக்கு நான் இந்த தூக்கு தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் ஆண்டவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய அடையாளமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று. இந்த வேத புத்தகம் எங்கெல்லாம் விநியோகிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது செயல்படுகிறதாக இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்கா பகுதியிலே கெய்சான் இன மக்கள் என்று ஒரு பழங்குடியினர் இருக்கின்றார்கள். இப்ப கூட நீங்க நெட்ல கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கெய்சான் அப்படின்னு போட்டு அவருடைய பழக்க வழக்கங்கள் வரும். அந்த மக்கள், அந்த பழங்குடியினர்கள் மத்தியிலே ஒரு பெரியவர், ஒரு 70 வயது பெரியவர் அவருடைய வீட்டு வாசல்ல இருந்து இந்த வேதத்தை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அக்கறையா படிச்சுட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு 25 வயது வாலிபன் போறான். போறவனுக்கு இவர் இந்த வேதத்தை படிப்பதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு கேலியா தெரியுது. நாங்கள் எல்லாம் படித்து தூக்கி வீசிவிட்ட இந்த புத்தகத்திலே
நீர் என்னத்தை கண்டீர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இந்த முதியவர் அதை காது கொடுத்து கேட்கல, ரொம்ப அக்கறையா படிக்கிறார், இதையோ தேடுறது மாதிரி படிக்கிறார். உடனே அவனுக்கு அது இன்னும் எரிச்சலை உண்டாக்குது. உடனே அவன் கேட்கிறான், இதனால் என்ன லாபத்தை நீர் கண்டீர், இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைத்ததுன்னு கேட்கிறான். உடனே அந்த பெரியவர் ரொம்ப பொறுமையா இருந்துச்சு, தம்பி ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கு என் கூட உள்ள வர முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே இவன் இங்கிலாந்து நாட்டு வாலிபன் இல்ல, ஒரு செருக்கோடு உள்ள போறான். ஒரு பெரியவர் அப்படியே உள்ள போய் ஒரு பானையை காமிக்கிறார். அந்த பானை எல்லாம் ஒரு ஒண்ணுக்கு மேல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ கேட்கிறாரு, என்ன பானை தெரியுமா தம்பி? இவன் அலட்சியமாக சொல்றான், தெரியாது, இது நாங்க சூப் செய்கிற பானை அப்படின்னு சொல்லி சொல்றான். சூப் செய்கிற பானையை ஏன் ஏன்ட்ட காமிக்கிறீங்க? இவனுக்கு ஒரு எரிச்சல், ஒரு அலட்சியம் அப்படின்னு சொல்றான். அவர் சொல்றாரு, இங்க நாங்க செய்கிற சூப்பு அது ஆட்டுக்கால் சூப்போ கோழி சூப்போ எருவமான சூப்போ இல்ல, இது மனிதர்களை கொண்டு நாங்கள் செய்கின்ற சூப்பு. நீ கேட்டா எல்லாம் ஒரு கேள்வி, இந்த வேத புத்தகம் என்ன செய்தது என்று. ஒருவேளை இந்த வேத புத்தகம் எங்களுடைய கரங்களிலே கிடைக்காமல் இருந்தால், நீ எங்களுடைய நாட்டிற்கு வரும் பொழுதே நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து விஷ அம்பு எய்து உன்னை கொண்டிருப்போம். உன்னுடைய சதைகளை நாங்கள் தின்றுவிட்டு எலும்புகளை இந்த பாத்திரத்திலே போட்டு நான் சூப்பு கொடுத்திருப்பேன் சொன்னார். வேத புத்தகம் எவ்விதமாக மக்களை மாற்றுகிறது, எவ்விதமாக மக்களோடு இடைப்படுகிறது. ஒருவேளை தென்காசி பகுதியில ஒரு டாக்டர், அவருடைய பெயர் தனபால். அந்த டாக்டர் வெட்டினரி டாக்டர் முடிச்சிட்டு மதுரையிலே ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றார். ரொம்ப திறமைசாலி, நியாயமாக நேர்மையாக அவர் உழைக்கிறார். அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. திடீரென நார்த்ல இருந்து ஒரு ஆபீசர், அவருக்கு மேலதிகாரி ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி வர்றார். வந்த உடனே என்ன ஆயிருது, இவர் நேர்மையாக இருப்பதினாலே தனக்கு லஞ்சம் வாங்க முடியாதபடி கஷ்டமா இருக்கிறத உணர்ந்து இவருக்கு அநேக தொந்தரவுகளை கொடுக்கிறார். அதுவரை இவருடைய நேர்மையை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா இப்பொழுது வந்த அந்த ஆபீசர் இவர் நேர்மையாக இருப்பது தனக்கு தொந்தரவாக இருப்பதனால அநேக கஷ்டங்களை கொடுக்கிறார். ஆனால் இவர் தன்னுடைய நேர்மையிலே உத்தமமாக இருக்கிறார். உடனே ஒரு நாள் என்ன ஆயிருது, இவருக்கு டிரான்ஸ்பர் எங்க மதுரையில இருந்து சேலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வருது. அந்த டிரான்ஸ்பர்ல இவர் அங்க சேலத்துக்கு போய் விடுகிறார். சேலத்துக்கு போய் அங்க போய் இருக்கும்போது பார்த்தா அங்க ட்ரைனிங் சொல்லி இவர் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவருக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லை, எந்த வேலையுமே இல்லை. இவருக்கு எவ்வளவு உண்மையாக உத்தமமாக நான் வேலை பார்த்தேன், ஆனா எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை. இன்றைக்கு ஒரு தவறான மனிதர் என்னை மாற்றலாக்கி விட்டார், திரும்பி அங்க போறது வழியே இல்லை. அதனால அவர் ரொம்ப மன நொந்து போய், நமக்கு சில நேரங்கள்ல உண்மையா இருக்கும்போது சில நேரங்கள் அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல, அநியாயம் நடக்கிறத தாங்க முடியாதுல்ல, அப்படி ஒரு சூழல்ல அவருக்கு எங்க போறதுன்னு தெரியல, தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறார். மாலை நேரங்கள்ல போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து வீட்டுல ஒரு மயக்கமாகி கிடக்கிற ஒரு சூழலுக்கு போயிட்டு இருக்கிறார். அவருக்கே அவருடைய வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இல்லை. நான் நல்லவன், நல்ல காரியங்களை செய்கிறேன், ஆனால் இந்த உலகத்துல எனக்கு இடம் இல்லையே, என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சலிப்புல இருக்கார். அப்பொழுது அவருடைய கரங்கள்ல வேத புத்தகம் கிடைக்கிறது. வேத புத்தகம் கிடைத்த உடனே அதை அப்படியே சும்மா அப்படியே பரட்டி பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய கண்கள்ல பற்ற வசனம் ரோமர் 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது எப்படி நான் உபத்திரவப்படும் பொழுது நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேதத்தை முழுமையாக வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேதம் அவரோடு பேசுகிறது. அவர் முழுமையாக ஆண்டவருடைய அன்பை புரிந்து ஒரு சந்தோஷமான மனிதனாக, ஒருவேளை முன்னாடி தான் நேர்மையான மனிதனாக இருந்தார், ஆனா அதை விட ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதுதான் மேன்மையானது என்று உணர்ந்து அவர் ஆண்டவரை முழு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழு நேரமாக அவரை பின்பற்றி வருகிறார். பகுதி நேரமாக ஆலயத்திலே சென்று ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த நேரத்துல அந்த ஆபீசர் மேல ஒரு பெரிய அலிகேஷன் வந்துருது. உடனே அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. புதுசா ஒரு ஆள் வர்றாரு. வந்த உடனே அவருக்கு அவரை பற்றி சொல்லப்படுது. குறைந்த நாட்களிலே உடனே மறுபடியும் மதுரைக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது. எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. இதே போல ஒரு தம்பி பெட்டி கடை வச்சிருந்தார். அந்த தம்பிக்கு இந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் போடுவாங்க, இந்த பார்சல் போடுறது. வரும்போது கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5-6 இந்த மாதிரி கிதியோனுடைய புத்தகத்தை கொண்டு போட்டிருக்காங்க, வேத புத்தகத்தை. உடனே அவன் வாங்கி பார்த்துருக்கான். முதல்ல இது வேண்டாங்க, இது எனக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது தள்ளி வச்சிருக்கான். திருப்பி ஏதோ பார்த்தவன் இது நைஸா இருக்குன்னு சொல்லி இதை தனியா எடுத்து, இந்த புளி இருக்குல்ல, புளியை மடிச்சு கொடுக்குறது தனி செல்ஃப்ல வச்சிருக்கான். மற்ற ஜாமான் எல்லாம் அந்த பழைய பேப்பர்ல மடிச்சு கொடுப்பான். அந்த புளினா மட்டும் இந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து இதோட பக்கத்தை கிழிச்சு அதுல புளிய டக்குன்னு அப்படி அமுக்கும் போது ஒட்டிக்கும். மற்ற பேப்பர் மாதிரி விடாது. அதனால ரொம்ப எளிதா இதை தனியா ஒரு இடத்துல வச்சு அவன் செஞ்சுட்டு வர்றான்.
ஒரு 3 புத்தகம் வந்ததுல 2 கிழிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு. இந்த டைம்ல அவனுக்கு திடீர்னு அம்மா போடுறது. அவனுடைய ஊர் பக்கத்து ஊர். சரி இருந்தாலும் இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி பின்னாடி இருக்க அறையில அவன் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறான். அப்ப அவனுக்கு போர் அடிச்சோடனே இப்படி எடுத்து ஒரு நாள் பாக்குறான். பார்த்த உடனே முதலாவது நம்ம பார்க்கும்போது மத்தேயு தானே பார்ப்போம். மத்தேயு எடுத்து வாசிக்கிறான். வாசிச்சோடனே அங்க என்ன போட்டிருக்கு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். எந்த ஊர்லடா ஆம்பளை பிள்ளை பெற்றான்? அவன் பார்த்தோன்னே எந்த ஊர்ல ஆம்பளை பிள்ளை பெற்றான்? இது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு அவன் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு திரும்ப திரும்ப படிக்கணும்னு ஒரு ஆர்வம். திரும்ப எடுத்து படிக்கிறான். முழுமையாக படிச்சு அவனுக்கு அந்த நோய் தீர்வதற்கு முன்பாக முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக மாறிவிட்டான். இதே மாதிரி அநேக சாட்சிகள். சிலவங்க இந்த வேத புத்தகத்தை கையில பெற்றவர்களாக இதை கிழிச்சு அப்படியே ஜன்னல் வழியா பஸ்ல வெளியே போட்டுட்டு வர்றாங்க. ஒருத்தர் வேதனையோடு நான் சாப நோக்கி போறவனுக்கு நான் முகத்துல அது படுது. அதை எடுத்து பார்க்கும்போது நான் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல. அந்த வார்த்தைகள் அவங்களை அடிச்சு தூக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஒருவேளை இதை நீங்களும் நானும் இந்த வேத புத்தகம் விநியோகிக்கும் போது அது எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு அது எதுவுமே தெரியாது. ஆனால் இது பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஒருவேளை இந்த திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஆரியான்னு ஒரு நர்ஸ், அவங்க அந்த நம்பூதிரி பெண்மணி, அவங்க ஒரு நாள் வர்றாங்க. அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வரும்பொழுது வெளியே நின்று கிதியோனர் இந்த புத்தகங்களை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த அம்மா எனக்கு வேண்டாம் அப்படிங்குது. உடனே அவருக்கு இல்லாம இதை வாசித்து பாருங்கிறார். உடனே அவருக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் ஒரு கேள்வியை கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனா அந்த நபர் ஒரு ஆண்டவர் மீது ஒரு பற்று மிகுந்த ஒரு நபர் சொல்றாரு, வேத புத்தகம் கேள்விகளினுடைய புத்தகம் அல்ல, அது என்ன புத்தகம்? விடைகளின் புத்தகம். என்ன கேள்வினாலும் கேளுங்கம்மா, என்னால முடிஞ்சா நான் சொல்றேன். அந்த அம்மா வீட்டுல ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு 29 வயது ஆகுது, என்னுடைய தகப்பனாருக்கு 32 வயதானே அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதே போல என்னுடைய மூத்த சகோதரனுக்கு 30 வயசுல மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன 2வது அண்ணனுக்கு அவனுக்கு 30 வயசுல ஆயிடுச்சு. அதனால என்ன திருமணம் பண்ண யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு கேட்கும்போது அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது என்னவாக இருக்கட்டும், உங்க முன்னோர் செய்த பாவமாக இருக்கட்டும், இல்ல வேற கட்டுகளா இருக்கட்டும், பிள்ளை சுனியமா இருக்கட்டும், இது விடையை தருகிறது. நீ கேள்வியை கேட்டுக்கொண்டு அலையாதே மகளே, இதிலே விடை இருக்கிறது சொல்லி அவர் கொடுத்த உடனே அந்த அம்மா இதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொடர்ச்சி அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அவங்களுடைய தகப்பனார் மனநோயிலிருந்து விடுதலை பெறுகிறார், சகோதரர்கள் மனநோயிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அந்த அம்மா பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பாஸ்டரா இருக்காங்க. அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் கூட உடன் ஊழியர்களாக இருக்கின்றார்கள். வேதம் செய்கின்ற காரியங்கள் பெரிய பெரிய காரியங்கள். இன்னும் ஒன்னே சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு முஸ்லிம் பெண்மணி இதே மாதிரி வர்றாங்க. வரும்பொழுது நம்முடைய கிதியோனியர் ஒருத்தர் சென்று இந்த வேத புத்தகத்தை கொடுக்கிறார். அவங்க ஃபுல்லா அந்த கருப்பு உடனே அணிஞ்சு மருந்து அணிஞ்சு வர்றாங்க. உடனே இவர் எனக்கு வேண்டாமா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. உடனே இவர் இல்லாம இதுல நீதிமொழிகள் ஒரு பகுதி இருக்கு, வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், வாங்கி படிக்கலன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லுது. பைய திறந்து உள்ள இருந்து ஒரு புத்தகத்தை எடுக்குது, நல்லா அட்டை போட்டு வச்சிருக்கு. இந்த புத்தகம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்குள்ளே வந்துட்டு எப்பவும் நான் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை எத்தனை ரகசிய கிறிஸ்தவர்களை இது உருவாக்குகிறது, உற்சாகப்படுத்துகிறது, வழிநடத்துகிறது. ஒருவேளை ஆண்டவரை எந்தவித கட்டுப்பாடும் இன்றி சந்தோஷமாக ஆராதிக்க நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அவர்களை ஒவ்வொருவரையும் இது சென்று அவர்களை மாற்றுகிறது, அவர்களை உருவாக்குகிறது, அவர்களை உருமாற்றுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு சிறந்த ஊழியம். இந்த ஊழியத்தை எதன் அடிப்படையில் ஆரம்பித்தார்கள் என்றால், நான் ஒரு வசனத்தை சொல்லி கடகடவென்று என்னுடைய பிரசன்டேஷனை முடித்து விடுகிறேன். ஏசாயா 55:10. நான் அதை பொறுமையா வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். அதாவது சில நேரங்கள் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது இந்த வசனத்துல ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துறாரு. மழை மேல இருந்து பெய்யுது, அது மேல போகல, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை புரிந்துக்கோ, மேல இருந்து பெய்கின்ற மழை கீழே வந்து தரையில போகாம அது என்ன பண்ணுதான், பூமியை நனைத்து முளை கிளம்பி விளைய செய்கிறது. அதே போல என்னுடைய வார்த்தையும் இருக்கும். சரி, கிதியோனர்களாகிய நாங்கள் யார்? இந்த கிதியோன் ஒரு இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, உலகளாவிய ஒரு ஊழியம். 1899 ஆண்டு இது உருவாக்கப்பட்டு
இது என்னதுல 108 மொழிகள்ல வேதாகமத்தை விநியோகம் செய்து வருகிறோம். 201 நாடுகள்ல நாங்க அதை செய்து வருகிறோம். இதோட மிக முக்கியமான நோக்கம் ஆத்தும ஆதாயம் செய்தல். அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். முழுமையுமாக தன்னார்வமான ஊழியர்களை கொண்டு செய்யறோம். நான் ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், தம்பி பிஹெச்டி, எல்லாருமே முழு நேரமா நாங்க வேற வேலை செய்யறோம். இது பகுதி நேரமாக தேவன் இந்த வேலையை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். பள்ளிகள் கல்லூரிகளில் சென்று இந்த வேதாகமத்தை விநியோகிக்கிறோம். ஹாஸ்டல்கள்ல நாங்க இந்த வேதத்தை கொடுக்கிறோம். அதே போல நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்மி ஆபீசர்ஸ் அவங்க மத்தியிலே நம்ம கொடுக்கிறோம். சிறப்பான அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவேளை திருச்சபை ஊழியர்களோ சபையோ மிஷினரிகளோ சென்று ஊழியங்களை நிறைவேற்ற முடியாத இடங்கள்ல இந்த ஊழியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்ரி இயர் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டு கொடுத்துடுறோம், எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. ஒருவேளை அதை பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவர்களுக்கு ஒரு தேடல் வரும் பொழுது தேவன் இதன் மூலமாக அவர்கள் மத்தியிலே பேசுவார். அதனால நாங்க இந்த மாதிரி ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். சரி, உங்களிடமிருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? உங்களிடமிருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? முதலாவது, உங்களுடைய மேலான ஜெபம். ஜெபம் நம்ம பத்தி தெரியல. பூட்டிய கதவுகளை திறக்கிறது, எரிகோ போன்ற கோட்டைகளை இடித்து நொறுக்குகிறது, செங்கடல் நடுவே வழியை பிறப்பிக்கிறது. ஒருவேளை இந்த பிஹெச்எல் கைலாசபுரம் பகுதியில் கூட நாங்க இந்த கிரியோனர் அந்த புக் எக்ஸிபிஷன்ல நாங்க இதை டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வச்சிருந்தோம். திடீர்னு கொஞ்சம் பேர் வந்தாங்க, எடுத்தது வீசி எரிஞ்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல. நாங்க அந்த பொறுப்பாளர்களை பார்த்தோம், இல்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, எடுத்துட்டு போயிருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய இடங்கள்ல மிரட்டப்படுகிறோம், நிறைய இடங்கள்ல அடிக்கப்படுகிறோம். உங்களுடைய மேலான ஜெபம் வேணும். இரண்டாவது, அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்லை. அதனால உங்களுடைய திருச்சபை பாசங்களோடு இணைந்து அவருடைய பெர்மிஷனை பெற்று நீங்க வந்தீங்கன்னா எங்களை மாதிரி இந்த ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்தது, உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகள். ஒரு வேதாகமம் அச்சடிக்க ரூபாய் 50 ஆகிறது. ஒருவேளை இதற்காக பெறப்படுகின்ற காணிக்கைகள் அனைத்தும் அச்சிடுவதற்கு மாத்திரமே எடுத்து பயன்படுத்துறோம். ₹1 கூட டிராவலோ மற்ற காரியங்களோ இல்ல. நாங்கள் எங்களுடைய செலவினங்களை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி வேதாகமங்களை அச்சிட நீங்கள் கொடுக்கலாம். அதே போல உங்களுடைய பிறந்த நாட்டிலே வாழ்த்து அட்டைகள், இவ்விதமான வாழ்த்து அட்டைகள் ஒரு 10 நான் நியூ டெஸ்டமென்ட் கொடுக்கிறேன்னு சொன்னா உங்கள் பேரில் ஒரு 10 புதிய ஏற்பாடுகள் அங்கே விநியோகம் செய்யப்படும், உங்களுக்கு வாழ்த்து அட்டைகள் தரப்படும். அதனால இந்த மாதிரி காரியங்களை உங்களை இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாளிலே இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதுல உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய போன் நம்பரையும் எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்க பின்பு உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய ஆலயத்தினுடைய மக்கள் மத்தியிலே எங்களுடைய அந்த பணியை குறித்தும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று இணைந்து செயல்பட அது ஏதுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை மக்களுடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகள் எங்களுடைய கரங்களுக்கு வரும்பொழுது அது வேதாகமமாக மாறிவிடுகிறது. அந்த வேதாகமம் ஆண்டவருடைய கரத்திற்கு போகும் பொழுது ஆத்துமாக்களாக மாறிவிடுகிறது. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை இணைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் அனைவரும் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோமாக. இந்த வாய்ப்பிற்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.